நான் ஒண்ணு பண்றேன். பக்கத்து வீட்டுல டாக்டர் சுந்தரேசன் ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு ரொம்ப வெல்விஷர். அவருக்கு இவங்க இந்த பப்ளிஷருங்கெல்லாம் நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். வரேன். அந்த பச்சையான கதைன்னு சொன்னியே, அதை வச்சுட்டு போ, நான் படிச்சு பாக்குறேன். நாஸ்டி ஃபேமிலி. வர வித்தியாசமே தெரியல. போலாமா? போங்க. விதி யார விட்டுது? விதியா? ஹலோ டாக்டர். யாரு நமச்சிவாயமா? 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தேனே, இப்ப எப்படி இருக்கா? என்னது, நாளைக்கு அவளுக்கு 10? உங்களுக்கு என்னைக்கு சார் 10? டாக்டர், எனக்கு 2 நாளா ஒரு சைடா நெத்தி வலிக்குது. வயிற்று வலியா இருக்குமோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்க வலிக்கிறதுன்னு சொல்லுங்க, அது என்ன வலி நாங்க முடிவு பண்றோம். ஏன் சார் தலைய வலிச்சா அது வயிற்று வலியா? கண்ணு வலி சார். போங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க. எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஹெல்மெட்டை கைட்டிடுங்க. ஹெல்மெட்டா? என் தலையை அப்படிதான் சார். பரவாயில்லையே, நீங்க ஸ்கூட்டர்ல போனீங்கன்னா போலீஸ்ல மாட்டிக்க மாட்டீங்க. போங்க, போறதுக்கு முன்னாடி உங்க விலாசத்தை எழுதி வச்சுட்டு போங்க. வேண்டியவங்க அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போங்க. ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா நாங்க இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? போங்க வாங்க. உங்க பேரு? பீமா ராவ். பேருக்கு உடம்புக்கு சம்பந்தமே இல்லையே. இருக்கட்டும், 40 ரூபாய் எடுங்க. எதுக்கு 40 ரூபா? தலை எக்ஸ்ரே எடுக்கணும். வழக்கமா 20 தானே? ஏதோ குடுக்க மாதிரி தலையா இருந்தா 20 ரூபாய். கடம் மாதிரி தலையை வச்சுக்கிட்டு வந்தா 40 ரூபாய் தான். ஏங்க, இந்த ஆஸ்பத்திரியில சீப்பா மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? முதல்ல எக்ஸ்ரே, அப்புறம் தான் மத்ததெல்லாம். பணத்தை எடுங்க. லிலு, எனக்கு என்னவோ அவனுக்கு கண்ணு வலியாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நோனோ, அவர் தலையை பார்த்தா பிரெயின் ப்ராப்ளமா தான் இருக்கணும். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? அவன் மூஞ்சியை பார்த்தா மூளை இருக்கிற மாதிரியே தெரியுது. பின்ன எப்படி பிரெயின் ப்ராப்ளம் வரும்? ஆனா அவனுக்கு கண்ணு இருக்கு, அதுவும் பாரு. அதனால கண்ணு வலியாத்தான் இருக்கும். நமக்குள்ள எதுக்கு தகராறு? நாளைக்கு பிரேத பரிசோதனையில தெரிஞ்சிட போகுது. அப்ப சவக்கடங்குல கண்ணை பத்திரமா வச்சுக்க சொல்லணும். வச்சுக்குவாங்க. ஆஹா, அதுக்காக எக்ஸ்ரே எடுக்காம போயிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டோம். போங்க, தைரியமா போங்க. பாவம் போயிடுவார். அடுத்தவன் வாடா. இதெல்லாம் எடுத்து அப்படி போடுறோம். லீலு, இது வரைக்கும் 12 பேர் எக்ஸ்ரே எடுத்தாச்சு. விட்டுடேன் பாவம், அந்த எக்ஸ்ரே மிஷினுக்கு ரெஸ்ட் வேண்டாமா? பேசாதே இருங்க. உங்களுக்கு ஒரு மண்ணு தெரியாது. எக்ஸ்ரே மிஷின் கடல்ல வாங்கினது. மாசம் மாசம் பேங்குக்கு 4000 ரூபாய் கட்ட வேண்டியவன் நான். உங்களுக்கு என்ன? அதுக்குன்னு ஒரு கர்ப்பிணி பொண்ணு வந்தா அவளே எக்ஸ்ரே எடுத்துருவியா? ஆமா, ஆனா பொண்ணான்னு தெரிய வேண்டாமா? நான் கர்ப்பிணின்னு சொன்னேன், பொண்ணாத்தானே இருக்கணும். வயத்துக்குள்ள இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரியணும்னா. ஓ, கரு வரைக்கும் போறதா உன்னுடைய எக்ஸ்ரே? ஆமா. அப்ப எக்ஸ்ரே இல்ல, செக்ஸ்ரே. வாயேண்டா. நமஸ்காரம் டாக்டர். நமஸ்காரமா. என் பேர் விட்டல், VITTTAL, ஒரு டி எக்ஸ்ட்ரா. நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன், நீங்க பாத்திருக்கீங்க. நான் இந்த கதையெல்லாம் நல்லா எழுதுவேன். அப்படியா? முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், 40 ரூபாய் தான் ஆகும். ஆமா, பேங்குக்கு இவ தவணை கட்டணும். ஐயோ மேடம், எனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்படியே இருந்தாலும் உங்ககிட்ட வருவேனா? உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுருக்கார் சார். உங்ககிட்ட வந்திருக்க மாட்டேன். உங்களை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. பொதுவா நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. கரெக்ட். நான் எழுதியிருக்கிற கதை ஒரு நல்ல இடத்துல பிரசுரமானோம். அதுக்கு பெரிய மனுஷங்க உங்க ஒத்தாசை எனக்கு தேவை. நாங்க இங்க எக்ஸ்ரே மிஷின் தான் வச்சிருக்கோம். பிரிண்டிங் மிஷின் எல்லாம் இன்னும் வாங்கல. இதுல ட்ரை பண்ணா வராது? வராது. வராதாம்பா. சார், எனக்கு பேச்சே வராது போல இருக்கு சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க நான் எழுதின கதையெல்லாம் ஒரு நல்ல இடத்துல பிரசுரமாச்சுன்னா எனக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துவேன் சார். ஓ, அதான் மேட்டர். என் பக்கத்து வீட்டுல வேதாச்சலம்னு ஒருத்தர் இருக்காரு. இல்ல சார், பக்கத்து வீட்டுல நான் தான் இருக்கிறேன். நீ இந்த பக்கத்து வீட்டுல இருக்க, அவர் அந்த பக்கத்து வீட்டுல இருக்க. அவருடைய தம்பி ஒருத்தர் காரக்குடியில பிரிண்டிங் பிரஸ் ஒண்ணு வச்சிருக்காரு. நீ வேதாச்சலத்தை பிடிக்கிற, அவர் உடனே அவர் தம்பியை பிடிக்கிற. சார், நீ எனக்கு வழிகாட்டி சார். நான் அந்த வேதாச்சலத்தை உடனே பிடிக்கிறேன் சார். தம்பி, ஏக்கா வந்ததே வந்த 10 ரூபாய்க்காவது ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு போயிடேன். மச்சான் மச்சான், கதையாவது எக்ஸ்ரே எடுத்து காப்பி அடிச்சிடும். பார்த்தேன்டா, சாப்பிடல. நீ இதை தொட்டின அப்புறம் வேற எவன் திரும்பாத. சரி, மல்லிகா அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ ரெடி ஆயிட்டா. அப்ப வர சொல்லு, மாப்பிள்ள வர நேரம். நான் ரெடி ஆக வேண்டாமா? நீ என்னத்துக்கு ரெடி ஆகி என்னமா? நீ விட்டல் விட்டல்
விட்டல். யார் இது பஜனை கோஷ்டி? ஐயோ டாக்டர் மேடம் வாங்க வாங்க. வந்துட்டோம். அதானே, வாங்க உட்காருங்க நீங்க. என்னப்பா மல்லிகாவோட தங்கைக்கு கல்யாணமா? ஆமா, இது மல்லிகாவுக்கு தங்கையா? டாக்டர் என் தங்க மல்லிகாவுக்கு தான் கல்யாணம். ஓஹோ. எங்க கல்யாணம்? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் நடந்தா சரி. உன் தங்கைக்கு என்னப்பா உன்ன மாதிரி அசட்டுக்களை இல்லாம மூக்கு முழியுமா லட்சணமா தான் இருக்கா. ஏதோ பெரியவங்கலாம் நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்குது. நீ கவலையே படாதப்பா, நான் கோட்டை விட்டாலும் விடுவேனே தவிர இவ பையனை டாப் டு பாட்டம் எக்ஸ்ரே எடுத்துருவா. இது பாருங்க, வர்றவங்க எதிரில ஏதோ ஜோக் அடிக்கிறேங்கிற பேர்ல ஏதாவது வளர்னே அப்புறம் எக்ஸ்ரே தான். சச்சா, எனக்கு வைத்தியம் தான் தெரியாது, ஆனா இங்கதான் நல்லா தெரியும். ஆமா, பொண்ணு எங்க? பொண்ணு உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா சார். அதான் நியாயம், ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரணும். நான் கூட நினைச்சேன். வளர ஆரம்பிச்சுட்டே. ஏன் இப்பெல்லாம் பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்றது இல்லையா? என்ன சொல்றாரு டாக்டர்? ஒண்ணு இல்ல, உன் தங்கைக்கு எக்ஸ்ரே எடுக்கிறத பத்தி. நிச்சயதார்த்தத்தை பத்தி? ஆமா, நிச்சயதார்த்தத்தை பத்தி. மல்லிகாவோட தங்கைக்கு. உன் தங்கைக்குப்பா. ஆமா, மல்லிகாங்கிறது யாரு? இவங்க இல்ல, ஏய், உன் தங்கைப்பா. ஆமா, இவங்க யாரு? மே கமின். யோ ஆல்ரெடி கமின். அப்புறம் என்ன கேப்டன்? வாங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். ஹவ்? அதானே, சாரி, ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் சிட் டவுன். இவரு டாக்டர் சுந்தரேசன், எங்க பக்கத்து வீட்டுக்காரர், எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வெல்விஷர். இவர் மிஸ்டர் வேதாச்சலத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேப்டன் கருணாகரன். நீங்க பேசிட்டு இருங்க. யார் அந்த அம்மா? பாக்குறதுக்கு சும்மா கிண்ணுன்னு இருக்காங்க. என் ஒய்ஃப். அது என்னது கிண்ணு? அது ஒண்ணும் இல்ல, நீங்க கூட தான் சும்மா கிண்ணுன்னு இருக்கீங்க. அம்மா, நீங்க என்ன வெட்டினரி டாக்டரா? எப்படி 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 எப்படி? மாட்டாஸ்பத்திரி டாக்டரான்னு கேட்டேன். ஏன்னா உங்க மூஞ்சியை பார்த்தா அந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்க முகத்தை வச்சுக்கிட்டு நீங்களும் என்ன தொழில் செய்றீங்கன்னு நானும் ஊகிச்சுட்டேன். ஆனா சொன்னா வருத்தப்படுவீங்க. நோ 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 நோ, சும்மா தைரியமா சொல்லுங்க. ஐ எம் a very jolly man. இந்த சுடுகாட்டுல புனை அடிக்கிறவன் அரணிக்கர் போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கிறீங்க. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ சத்தம் கேட்டது இல்ல? ஒண்ணு இல்லைங்க, அது ஒரு இருமல் சத்தம். அது இல்ல, ஏதோ பன்னி உருமுன மாதிரி இருந்தது. சத்தம் எங்கிட்ட தான் வந்துச்சு. எனக்கு இந்த இருமல் சகஜம். லீலாவதி, இவருக்கு ஏதோ வியாதின்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இவர் ஏதாவது குதிரையை முழுங்கிருப்பாரு. ஆபரேஷன் பண்ண குதிரை வெளியில வந்துருமா? நோ நோ, இது என்ட்ரான்டினோ சைப்ரசிஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை தான் சொல்ல முடியும். சரிங்க. வயத்துல நரம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால வர்ற வியாதி. ஓ, இந்த நரம்பு வயித்துல எல்லாம் வேற இருக்கா? நீங்க டாக்டர்? ஓ, நீங்க தட்டினதான் குதிரை வருமா? சார், இந்த பொண்ணு பாக்குறவங்க வரும்போது அந்த குதிரை கணப்பு சத்தம் எல்லாம் கொடுக்காதீங்க சார், அசிங்கமா இருக்கும். ஏன் சார், உங்ககிட்ட இந்த சத்தம் அடிக்கடி வருமா? சாப்பிடும் போது வராது. யார் சாப்பிடும் போது? நான் சாப்பிடும் போது. விட்டல், இந்த லட்டு அவற்றை கொடுத்துருவோமே. கொஞ்சம் வச்சுக்குவோம், வர்றவங்களுக்கு என்ன வியாதியோ. மிஸ்டர் விட்டல் வீடு தானே? வாங்க 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 வாங்க. சார், நான் சொன்னேனே, மல்லிகாவை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறவங்க. பையன், அவங்க அப்பா. கேப்டன், சேர் ஒன்லி ஒன் இஸ் தி சிட்டிங் ப்ளீஸ். நீங்க மல்லிகாவுக்கு என்ன வேணும்? பொண்ணு உள்ள ரெடி, போய் கூட்டிட்டு வருவான். நீங்க பேசிட்டு இருங்க. வளராம. அதானே. நீங்க முதல்ல மல்லிகாவை எங்க சந்திச்சீங்க? நான் சைதாப்பேட்டையில ஸ்கூட்டர்ல வேகமா போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு எருவ குறுக்க வந்துருச்சு. ஓட்டிச்சு திருப்பின. எதிர்த்தாப்புல இவர் தங்கச்சி மல்லிகா வந்துகிட்டு இருந்தது. மோதிட்டேன். இந்த பாருங்க, இவன் சரியில்லை. எழுத்த மாதிரி எருமை மாடு வந்திருக்கு, வண்டியை ஒடிச்சிருக்கான், மல்லிகா மேல இடிச்சிருக்கான், அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதுவே ஒருவேளை மல்லிகா வந்திருந்தானா வண்டியை ஒடிச்சிருப்பான், எருமை மேல இடிச்சு எருமையை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். குதிரை வேண்டாம், குதிரை வேண்டாம், குதிரை வேண்டாம். பிளாக்மெயிலர் குரலை மாதிரி தான் குரலை மாத்திக்கிட்டு பக்கத்து வீட்டு டாக்டருக்கு போன் பண்றான். யாரு? டாக்டர் சுந்தரேசனா? ஆமா, நான் தான் ஷேக் முஸ்தபா பேசுறேன். ஷேக்கு? ஹலோ. ஹலோ, டாக்டர் சுந்தரேசன் விடாது. ஆமா, நம்ம ஷேக் முஸ்தபா பேசுறான்.
ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறான்? நம்மளுக்கு நெஞ்சு மேல வலி வந்திருக்கிறான். அதுக்கு ஏன் தொண்டை மேல குரல் மாறுறான்? நெஞ்சு மேலே வலி வந்தா தொண்டை மேலே குரல் மாறுறான். இது என்னப்பா அது புது வியாதியா இருக்கு? நம்ம பெரிய டாக்டர் சொல்றான். யார் அப்படி எல்லாம் சொன்னாங்க? ஊர் மேலே சொல்றான். ஆமா ஆமா, நான் பெரிய டாக்டர் தான். நம்மளுக்கு நம்ம வந்து 10 நிமிஷம் பாக்குவோம். நீ அவசியம் வாப்பா, இங்க யாருமே எப்பவுமே இருக்க மாட்டாங்க, உடனே வந்துருப்பா. ஹோட்டல் பிருந்தாவன்ல இருந்தா அங்க இருந்து நேரா பஸ் டாக்ஸி ஆட்டோ எல்லாம் வருது, உடனே வந்துரும். அபி வர்றான். அபி வரானா? யாரவன்? அப்ப நீ வரலையா? நம்ம வர்றான். 10 நிமிஷத்துல வர்றான். உடனே வந்துரும். இங்க யாருக்கோ ஏதோ ஆயிடுச்சுனால யாருக்கு? வாங்க டாக்டர். என்னது கால் மட்டும் இருக்கு, கழுத்து இந்த பக்கம் இருக்கு. ஓ அந்த பக்கம் இருக்கா? ஏன் அங்க வச்சு படுத்துட்டு இருக்காரு அவர்? நீங்க என்ன பண்ற? ஓடி போய் ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டு வாங்க. பச்சை தண்ணி சீக்கிரம் கொண்டாங்க. பச்சை தண்ணி தானே? ஆமா. நல்ல தண்ணி தானே? கார்பரேஷன் தண்ணி இல்லையே. எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு, அதை நான் அடக்கலைன்னாக்க என்னால மருத்துவமே பார்க்க முடியாது. என்னது நாடி துடுப்பியே காணும்? நான் இப்ப என்ன பண்றேன், இவன் கையை கீழே விடுறேன். மெதுவா கீழே வந்ததுன்னா அவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு அர்த்தம். பொத்துன்னு விழுந்தா செத்து போயிட்டான்னு அர்த்தம். மொத்தமா செத்து போயிட்டான், எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல. நம்ம இப்ப என்ன செய்யறோம், செத்தவனுக்கு சாந்தி பண்றோம். சொல்லுங்க சார். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி வாங்க. இவன் பேரு முஸ்தாபா. இவன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கான். நீங்க சிங்கப்பூர் போயிருக்கா? அது இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு டெலிபோன் பண்ணான். சார் எனக்கு மாற ரொம்ப வலிக்கிறது, நான் என்ன பண்றதுன்னு கேட்டான். இது என்னடா கேள்வி, என் வீட்டுக்கு வாடா, நான் அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். இருட்டுல என் வீட்டுக்கு பதிலா உங்க வீட்டுக்கு வந்துட்டான் நான் நினைக்கிறேன். ஹாயா செத்து போயிட்டான். அது இருக்கட்டும், வந்த உடனே என் பேரை சொல்லணும். கரெக்ட் டாக்டர். டாக்டர் சுந்தரேசன் சொல்லணும். ஆமா. எல்என்பின்னு சொல்லணும். நீங்க என்ன பண்ணாள்? அது வந்து இவரை முன்னப்பின எனக்கு தெரியாது, பதில் போய் முகத்துல தண்ணி அடிச்சேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்க என்னென்ன பண்ண முடியும்? பாத்தீங்களா, எங்கேயோ பிறந்தான், எங்கேயோ வளர்ந்தான். இங்க உங்க வீட்டுல சோஃபால வந்து ஹாயா கால நீட்டின்னு செத்து போயிட்டான். எல்லாம் பிரம்மலிபின்னா. இப்போ என்ன செய்யறது? போலீஸுக்கு போன் பண்ணணும். அப்புறம் அவ வருவா. அப்புறம் இந்த பாடியை எடுத்துன்னு போவா. அப்புறம் குறுக்க போட்டு கிழிப்பா. அப்புறம் மறுபடியும் சேர்த்து வச்சு தெப்பா. அப்புறம் காஜா எடுப்பா, பட்டன் தெப்பா. இது என்னன்னா கேள்வி? நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் போலீஸுக்கு போன் பண்றேன். இது இந்த சிங்கப்பூர்காரன் தொப்பியா? ஆமா டாக்டர். அத கையால தொட்டாளா? தொட்டாலும் கைரேகை அழிச்சிருங்க. இந்த போலீஸ்காரனுக்கு வேற யாரும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மள புடிச்சு எடுத்துன்னு போடுவாவா. சரி மேல கை வைக்காதீங்க, கைரேகை பற்ற போறது. கையை பின்னாடி கட்டிக்கோங்க. போன் எங்க? அங்கேயா? நீங்க பாடியே பார்த்து நில்லுங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் இருக்காரா? நான் இங்கதான் இருக்கேன். நான் உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், நமக்குள்ள இருக்கிற பந்தம் விடமாட்டேங்கிறது பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு இடத்துக்கு முதல்ல போனாக்க பின்னாடியே நீங்க வந்துடுற. அது இருக்கட்டும், நீங்க பணத்தை பார்த்திருக்கீங்களோ? உங்க புண்ணியத்துல நிறைய பாத்திருக்கேன். அதை விடுங்க. ஒய்யாரமா கால நீட்டின்னு படுத்துட்டு இருக்கிற பணத்தை பார்த்திருக்கீங்களோ? இல்ல. பாருங்க. மை காட். மிஸ்டர் வேதாச்சலம், யார் இவரு? இவரை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்ல. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பான ஆளுங்களை தான் போட்டு குடாயிட்டீங்க. என்ன கேளுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு டெலிபோன் பண்ணா, மாற வலிக்கிறதுன்னா வீட்டுக்கு வாடான்னு தப்பா இந்த வீட்டுக்கு வந்து கொட்டாவி விட்டுட்டான். பேரு முஸ்தாபா, ஊரு சிங்கப்பூர். நீங்க சிங்கப்பூர் போயிருக்கல? நான் இமிடியேட்டா ஆம்புலன்ஸ் போன் பண்ணேன். ஆம்புலன்ஸ்லயே சிங்கப்பூர் போறாரா? போன காசு கொடுத்துருவேன் இல்லையோ? யாரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றல? ஆமா. சரியான நேரத்துக்கு வந்துருமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? உங்க டிபார்ட்மெண்ட் ஆச்சேன்னு கேட்டேன். உங்க டிபார்ட்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி கேக்குறேன். அந்தால எப்படி செத்தான்னு உங்களால சொல்ல முடியுமா? ஹார்ட் அட்டாக்ல. ஷூர். அவன் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தான். ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்கணும். அவன் ஹார்ட் அட்டாக்ல சாகலைன்னா எழுப்பி ஹார்ட் அட்டாக்ல சாகடிச்சிருவேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் பிரசாந்த் பேசுறேன். மிஸ்டர் வேதாசலம் வீட்ல ஒரு டெத். ஹார்ட் அட்டாக்ல? ஹார்ட் அட்டாக்ல. டாக்டர் சுந்தரேசன் சொன்னாரு, சொல்லுங்க. டாக்டர் சுந்தரேசன் சொன்னார். எல்எம்பி விட்டலே. எல்எம்பி இமிடியேட்டா ஒரு வேன் அனுப்புங்க. அட்ரஸ் நம்பர் 18 சாந்தோமை ரோட், ஐயோ, மெட்ராஸ். அட்ரஸ் எல்லாம் வேண்டாண்ணா. டாக்டர் சுந்தரேசன் வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னு சொல்லுங்க. ஏன்னா என் கிளினிக்கு வர பேஷண்ட் எல்லாம் அன்பார்ச்சுனேட்லி செத்து போடுறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் தான் வந்து எடுத்து போறது. டிரைவர் யாரு? முனியனா முருகனா? கழுங்கோ. சொன்னதெல்லாம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். முனியன் சிங்கப்பூர் போயிருக்கானா? கழுங்கோ. வாங்க சார். சிங்கப்பூர் போலையாமா? இந்த பெரிய மனுஷனோட குடும்பத்தார் அந்த பிளாக்மெயிலரை சாகறதுக்கு முன்னாடி பாத்துக்க கூடாது சார். ஒருவேளை அவங்க பாத்திருந்தாங்கன்னா? செத்தப்புறம் கண்டிப்பா பார்க்கவே கூடாது. இன்ஸ்பெக்டர், என் ஃபேமிலி உங்க கூட வந்தாங்களே, அவங்க எல்லாம் ஷோ முடிஞ்சு டின்னர் போயிருக்காங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள பார்த்தா
அவங்க வந்து இத பார்த்தா பயந்து போயிடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ள இந்த பாடி ரிமூவ் பண்ண முடியுமா? என்னன்னா நீங்க பேசுறேன்? ஒரு பாடியை தூக்குறதுக்கு 4 பேர் வேண்டாமா? நாம 3 பேர் தானே இருக்கோம். ஐயா 4வது ஆள் வந்தாச்சு, தூக்கிடலாமா? நீ ஊருக்கு போகல? இல்ல சார், என் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். என்ன, எனக்கு ஒரு புது கதை ஐடியா வந்திருக்கு சார். கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கேன் தெரியுமா? சோஃபாவில் செத்த சொக்கலிங்கம். நல்லா இல்ல? இந்த இடத்துக்கு பொருத்தமா அமைஞ்சிருக்கு. சார் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வீடு பூரா சோஃபாவா வச்சு போனமா ரொப்ப போறேன் சார். கூடவே நீயும் போய்க்கோ. லுக், ஐ டாக்கிங், ஹீ டாக்கிங், சென்டர் வை யூ டாக்கிங். சும்மா பேசி சொல்லி அனாவசியமா காலால எட்டு வச்சா அப்புறம் மரியாதை குறைஞ்சிரும். என்ன பத்தி சொல்லுவீங்க சார். கதை என்னது சார்? உங்க ஷூயிங்க அனாதையா கிடக்க நான் எடுத்து உள்ள வச்சிடறேன் சார். எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. என்ன பார்த்தா நம்ம சார் உங்க காலு கூட அதை எடுத்து வச்சிரும். கரெக்ட். டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடுங்க, நல்ல டாக்டரா கூப்பிடுங்க, நல்ல டாக்டர் கூப்பிடுங்க. எந்த வேளையில பேனாவை கையில பிடிச்சியோ வேதாச்சலம் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேடா படுபாவே. எழுதுறதுதான் எழுதுன. என்ன மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கு கிளுகிழுப்பு ஏற்படுத்தக்கூடிய காதல் கதையை எழுதியிருக்க கூடாது. இப்படி புட்டு விஷத்தை கலக்கறதுல இருந்து டாக்டரை கூப்பிடுற வரைக்குமா எழுதுவேன்? எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த ஃபேமிலி இப்போ உன் கதையினால சிரிப்பா சிரிக்குதேடா. சார் தெரியாதனமா ஒரு கதையை எழுதி தொலைச்சிட்டேன். அது அந்த வேதாச்சலம் அப்படியே காப்பி அடிப்பார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். டாய், உன் தங்கச்சி பொண்ணு பார்க்க வரவங்களை தன்னுடைய ராசியாலேயே சாகடிக்கிறா. நீ கதை எழுதிய ஊர் உலகத்துல இருக்கிறவங்களை நான் அழிக்கிறேன். ஏண்டா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்குமே நீங்க 2 பேரும் பிறந்திருக்கீங்களா? உன் கதையினால இவரெல்லாம் மாட்டிக்குவார் போல இருக்கு. சாதாரணமா 5 ரூபா கொடுத்தா லீவ் சர்டிபிகேட் கொடுக்கிற டாக்டர் இவரு. என்ன போய் ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்க வச்சுட்ட நீ. போலீஸ்காரன் என்ன பிடிச்சு குடாய் போறோம். ஆமா, உன்னால எல்லாருக்கும் தொல்லை. உன்னை யாருடா கதையெல்லாம் எழுத சொன்னது? என்ன குத்தம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. நான் இந்த கதையை ஒரு ரஷ்யன் ஆத்தர் மெலினோ குச்சிமுட்டாஸ்கி அவர்கிட்ட இருந்தா காப்பி அடிச்சேன். அவரை குத்தம் சொல்லுங்க. உன்னை எவன்டா மெக்டவல் விஸ்கி கதையெல்லாம் காப்பி அடிக்க சொன்னது? நம்ம உள்ளூர்ல ஔவையார் எழுதின கம்பராமாயணம் இல்ல, அதை நீ காப்பி அடிக்கிறது? உங்களுக்கு வைத்தியம் தான் தெரியாதுன்னு நினைச்சேன். புராணமும் தெரியல. கம்பராமாயணத்தை ஔவையார் எழுதினாங்க. சரி, திருவள்ளுவர் எழுதினாரு. 2 பேரும் அக்கா தம்பி தானே? ஆமா, சாரி டார்லிங். என்ன குழப்பாதீங்க. நான் வேணும்னா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். கடங்கார அப்பவும் ஊரை விட்டு தான் ஓடுறேன்னு சொல்றானே தவிர இனிமே கதை எழுத மாட்டேன்னு சொல்றானே பத்தி. அதானே. ஆமா, இதே மாதிரி இன்னும் ஏதாவது கதை எழுதி வச்சிருக்கியா? சொல்லி தொலைடா. இந்த டாக்டர் தம்பதிகளை பத்தி ஒரு கதை இருக்குது. என்ன கதை? அதாவது இந்த புருஷன் டாக்டர் பொண்டாட்டி டாக்டர் கொன்னுடுற மாதிரி ஒரு கதை. அது என்ன கதைன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. அவரு கேட்டாரு. அம்மா, மல்லிகா, என்னடி இது கழுத்துல மாலையோட வந்திருக்கிற? மாலைய கழுத்துல போட்டுக்காம வேற எங்க போட்டுக்குவாங்க? அம்மா, இவர் பேரு பீமராவ். எனக்கும் இவருக்கும் காலையில முருகர் கோயில்ல கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஆமா, முருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சார் நான் உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன் சார். இவர் ராசியை பத்தி தெரிஞ்சுமா அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்ன செஞ்சீங்க? சிரிச்சேன், அலட்சிய சிரிப்பு. சார், ராசி ஆக்சிடென்ட் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் டாக்டர் சுந்தரேசன் வைத்தியம் பாத்துக்கிறேன். இது போதாது. அது மட்டும் இல்ல, சமீபத்துல ஆப்ஸ் மலையில ஜம்போ ஜெட் மோதி நொறுங்கி விழல. ஆமா, பயங்கர ஆக்சிடென்ட். அதுல கூட 288 பேர் செத்துட்டாங்களா? ஒரே ஒரு ஆள் தான் பொழைச்சானா? அந்த ஒரு ஆள் நான் தான். இதை விட வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? இது என்ன சார்? விரக்தி சிரிப்பு. எப்படியோ சார், என் தங்கைக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. நானும் எங்க அம்மாவும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த கல்யாண போட்டோ எல்லாம் எடுக்கும் போது கொஞ்சம் சிரிச்சா மாதிரி நில்லுங்க. ஏன் இப்படியே நின்னீங்கன்னா செத்தப்புறம் எடுத்த போட்டோ மாதிரி இருக்கும். அண்ணா, இல்ல அதெல்லாம் சொல்லிடணுமே. இப்ப ஏன் தெரியுற மயிறு உள்ளூரோ வேலூரோ? இன்ஸ்பெக்டர் சார், இந்த கதை நான் எழுதல சார். இது ஒரிஜினல் ரஷ்யன் ஆத்தர் உட்லாஸ்கி எழுதுற சார். அதை வந்து இந்த மூசூரி ரங்கண்ணான்னு தெலுங்குல மொழிபெயர்த்து இந்த கன்னடத்தை உள்ளூரி அவுடையா வந்து கூட சவுடையா வயலின் வாசி நான் கட வாசிச்சேன். டோட்டலி கன்ஃபியூஸ் ஒண்ணு பண்ணல சார். என் தங்கச்சிக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சார் கல்யாணம் ஆயிருது. பாப்பளை பாருங்க ஜம்போ செட். மிஸ்டர் விட்டல், யூ ஆர் கமிங் வித் மீ. ஐயோ அண்ணா, மாப்பிள, இது என்ன சிரிப்பு? உங்க மகனுக்கு கோவிந்தா கோவிந்தா சிரிப்பு. மாப்பிள, முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கு மட்டும் இந்த சிரிப்பு?